அவரு நகைச்சுவை மேடைகள்ல தோன்றின போது மக்கள் எல்லாரும் எழுந்து நின்று கை தட்டினாங்க. யாரும் அவரை கேள்வி கேட்டு சங்கடப்படுத்தல. அவரு தனக்கு என்ன வேணாம், தான் எதுக்கு பயப்படுறோம், எதை தவிர்க்க விரும்புறோங்கிறதுல கவனம் செலுத்துறத விட்டுட்டு தனக்கு வேணுங்கிறதுல கவனம் வச்சதால அவரோட வாழ்க்கையே மாறிடுச்சு. நம்ம வெளி தோற்றத்திலையும் நம்ம செயல்பாடுகளையும் நாம நம்பிக்கையோட இருக்கலாம். அதன் மூலமா நாம நல்ல மனிதர்களையும் நல்ல நிகழ்வுகளையும் ஈர்க்க நினைக்கலாம். அந்த மாதிரி இல்லாம ஒருவேளை நாம கோபமா இருந்தோம்னா அதே மாதிரி கோபமான மக்களையும் மோசமான சந்தர்ப்பங்களையும் தான் நாம நிச்சயமா ஈர்ப்போம். நீங்க உங்களை நோக்கி கவர்ந்து இழுக்கிறது உங்க உணர்வு நிலையில ஆதிக்கம் செலுத்துற எண்ணங்களை தான். அது சுயநினைவோட மேற்கொள்ளப்பட்டதா இருக்கலாம், இல்ல அப்படி இல்லாமலையும் இருக்கலாம். இங்க அதுதான் சிக்கல். ரகசியத்தை பத்தியோ இல்ல மனுஷனோட ஆற்றலை பத்தியோ அல்லது தினசரி வாழ்க்கையில நம்ம நோக்கங்களுக்கு இருக்கிற சக்தியை கவனிச்சிங்கன்னா அது நம்மளை சுத்தி இருக்கிறத பார்க்கலாம். நாம செய்ய வேண்டியதெல்லாம் கண்களை நல்லா அகலமா திறந்தா போதும்.